அண்மை செய்தி. பொங்கல் விடுமுறையின் காரணமாக ஜெட் வேகத்தில் எகிரி இருக்கிறது விமான டிக்கெட்டுகளுடைய கட்டணம். சாதாரண நாட்களில் வசூலிக்கப்படுவதை விட பல மடங்கு உயர்த்தி தற்பொழுது கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மொய்தீன். மொய்தீன், வணக்கம். இதுபோன்ற விழா காலங்களில் பொதுவாக பஸ்களின் விலை அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வரும். தற்பொழுது விமானத்தின் விலையும் அதிகமாகி இருக்கிறது அப்படின்றதும் சொல்றாங்க. எவ்வளவு அதிகரிக்கப்பட்டு இருக்கிறது? பயணிகள் தரப்புல என்ன சொல்லப்படுது? கௌதமி, அடுத்து பொங்கல் தொடர் விடுமுறையின் காரணமாக சென்னையிலிருந்து வெவ்வேறு ஊர்களுக்கு சென்றவர்கள் தற்போது மீண்டும் சென்னையை நோக்கி வர தொடங்கி உள்ளனர். இதன் காரணமாக ரயில் டிக்கெட் கிடைக்காதவர்கள் பேருந்து மற்றும் விமானத்தில் பயணித்து வருகின்றனர். பேருந்து கட்டணம் இரு மடங்கு உயர்ந்த நிலையில் தற்போது விமான கட்டணம் வேகத்தில் உயர்ந்துள்ளது. அதாவது கோழிக்கோட்டையிலிருந்து சென்னைக்கு சாதாரண நாள் கட்டணம் 3755 தற்போது 30,130 ஆகும். திருவனந்தபுரத்திலிருந்து 6,160 இருந்த கட்டணம் தற்போது 92,559 ஆகும். அதே போல பெங்களூரிலிருந்து 2,400 ரூபாய் இருந்த கட்டணம் தற்போது 23,000 ரூபாயும், திருவனந்தபுரத்திலிருந்து 6,000 ரூபாய் இருந்த கட்டணம் தற்போது 14,000 ரூபாயும், திருச்சியிலிருந்து 4,400 இருந்த கட்டணம் தற்போது 15,337 உயர்ந்துள்ளது. பண்டிகை காலங்களில் தொடர்ச்சியாக விமானங்கள் இது போன்ற விமான கட்டணங்களை பல மடங்கு உயர்த்துள்ளதாகவும், விமான கட்டணங்களின் உயர்வால் பயணிகள் தங்களின் பயண திட்டங்களை வெவ்வேறு நாட்களுக்கு மாற்றி வருகின்றனர். தற்பொழுது விமான நிலைய அதிகாரிகள் தற்போது விமான கட்டணங்களை உயர்வதை தடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி மொய்தீன்.